நாளை மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் மிக அதி கனமழைக்கு வாய்ப்பு இல்லாததால் எச்சரிக்கை விலக்கிக் கொள்ளப்படுவதாக வானிலை ஆய்வு மையம் சார்பாக தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரகுமானிடம் கேட்கலாம். ரகுமான், தற்போது வானிலை ஆய்வு மையம் சார்பாக வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த முழு அறிவிப்பின் ஏற்கனவே இந்த ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருந்தது. நாளை தமிழகத்தினுடைய எல்லா மாவட்டங்களிலுமே இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கக்கூடும் என ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் சென்னை மண்டல வானிலை ஆய்வு மைய இயக்குனர் பாலச்சந்திரன் செய்தியாளர்களை சந்தித்தார். அவர் செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது அவர் ரெட் அலர்ட் என்கிற எந்த வார்த்தையும் பயன்படுத்தவில்லை. அதே போல இந்திய வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே கொடுத்திருந்த எச்சரிக்கை பற்றியும் எதுவும் குறிப்பிடவில்லை. மாறாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் மிக அதிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்ததை சுட்டிக்காட்டி தற்போது அந்த வாய்ப்பு இல்லாததால் அந்த எச்சரிக்கை விலக்கிக் கொள்ளப்படுவதாக அவர் கூறியிருக்கிறார். இந்த தென் மாவட்டங்களில் இந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி என்பது வலுவாக இருந்ததினால்தான் அந்த தென் மாவட்ட பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி என்பது வலுவாக இருந்த காரணத்தினால்தான் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் மிக அதி கனமழை பெய்யக்கூடும் என கூறப்பட்டிருந்தது. தற்போது அந்த தென் மாவட்ட பகுதிகளில் அந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி என்பது வலுவிழந்து விட்ட காரணத்தினால் அந்த அதி கனமழை என்பது அந்த எக்ஸ்ட்ரீம்லி ஹெவி ரெயின்ஃபால் என்பது இருக்காது என்பதாக சென்னை வானிலை ஆய்வு இயக்குனர் பாலச்சந்திரன் கூறியிருக்கிறார். எனவே அதற்காக கொடுக்கப்பட்டிருந்த எச்சரிக்கை என்பது விலக்கிக் கொள்ளப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். மற்றபடி அந்த ஏற்கனவே இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது அது வலுப்பெற்று புயலாக மாறி ஓமன் கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களுக்கு மட்டும் அதி கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டிருந்த நிலையில் அந்த எச்சரிக்கை விலக்கிக் கொள்ளப்பட்டிருப்பதாக சென்னை மண்டல வானிலை ஆய்வு மைய இயக்குனர் தெரிவித்திருக்கிறார்.